إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும், தாபியங்கள் மீதும், தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நிலட்டுமாக. இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினாலோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானா என்று துஆ செய்தவனாக இந்த ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் எல்லாம் ஒரு சிறப்பிற்குரிய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பிற்குரிய மாதத்தை நாம் எல்லாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். நமக்கு என்ன செய்த ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் நமக்கு கையில கிடைச்சிருக்குது. இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. நேற்றைய தினம் நம்மோடு இருந்து உணவு அருந்தியவர்கள், நம்மோடு பேசி பழகி கொண்டிருந்தவர்கள் இந்த வருடம் இந்த மாதம் நம்மளோடு என்ன செய்யல இல்ல. அப்ப நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்தை முதல்ல எவ்வாறு கழிக்க வேண்டும், பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி பயனுள்ளதாக ஆக்குவது? இந்த ரமலானுடைய மாதத்தை முதலாவது விஷயம் என்ன விஷயம் என்று சொன்னால், நோன்பு நோற்பது. நோன்பை நோற்பதின் மூலமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். அப்ப நமக்கு மட்டும் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. நமக்கு முன்னால் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். எதற்காக நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான்? நோன்பை நோக்கும்படி எதற்கு சொல்லுகின்றான்? நோன்பை வையுங்கள், நோன்பை கட்டாயமாக நீங்க என்ன செய்யுங்க, வச்சேதான் ஆக வேண்டும் என்று ஏன் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. நோன்பின் மூலமா நாம் என்ன செய்ய வேண்டும், இறையச்சமுடையவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கார், நம்முடைய சமுதாயத்திற்கும் சரி இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் என்ன செஞ்சிருக்கார், நோன்பை கடமையாக்கி அவர்கள் இறையச்சமுடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை என்ன செஞ்சிருக்கிறான், கடமையாக்கி இருக்கின்றார். இந்த நோன்பு எப்பேற்பட்டதாக இருக்கின்றது? பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக இந்த நோன்பு என்ன செய்து இருக்கின்றது. நோன்பு என்பது பாவத்திற்கு ஒரு கேடயமாக, பாவம் செய்வதற்கு ஒரு கேடயமாக என்ன செய்யுது
இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நோன்பின் மூலமாக நிறைய சிறப்புகள் என்ன செஞ்சிருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் முதல் செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ரமலான் மாதத்தில் நன்மை எதிர்பார்த்து ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு 70,000 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கா, தூரமாக்குகிறான். பாருங்க, ஒரு நாள் நோன்பு வச்சோம் சொன்னா 30 நாள் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாள் நோன்பு வச்சா 70,000 ஆண்டுகள் திருப்ப மாட்டான் அப்படி சொல்லல. யார் ஒரு நாள் ரமலான் மாதத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காண்டி நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு 70,000 ஆண்டுகள் என்ன செய்கிறான், திருப்பி விடுகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு இது! ஒரு நாள் நோன்பு வச்சோம் சொன்னா நமக்கு 70,000 ஆண்டுகள் அல்லாஹ் செய்யறான், நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்றால் நாம் 30 நாள் நாம் தொடர்ந்து நோன்பு வச்சோம் சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்பான் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் நோன்பு வச்சோம் சொன்னா 70,000 ஆண்டு. அதுவே 30 நாள், நம்ம 30 நாள் தொடர்ச்சியாக அல்லாஹுக்காக வேண்டி நன்மை எதிர்பார்த்து நாம் நோன்பு வைத்தோம் சொன்னா எவ்வளவு ஆண்டுகள் நம்மளுடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்புகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாருமே நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு நோக்க வேண்டும், விதிவிலக்கை தவிர. சில பேருக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நோன்பு கிடையாது. அவங்களை தவிர மீது எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? நோன்பை கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும்? நோற்றாக வேண்டும். இது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மை எதிர்பார்த்து இறை நம்பிக்கையுடனும் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். சிறு சிறு பாவங்கள் நாம் என்ன செய்வோம்? அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் என்ன செஞ்சிருப்போம். அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த ரமலானுடைய நோன்பு அமைகிறது. எப்படி நாம் முன் சென்ற சிறு சிறு பாவங்கள் என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் இறை நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? அகற்றுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக பயனுள்ளதாக இந்த ரமலானை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலான் முழுவதும் இந்த 30 நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு நோக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓதுவது. குர்ஆனை அதிகமாக ஓதுவது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்கிறார். நமக்கு அதாவது அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நன்மை எது தீமை எது பிரித்து காட்டக்கூடிய ஒரு குர்ஆன் இந்த மாதத்தில் தான் என்ன செய்யப்பட்டது? இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, இதை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். நிறைய பேர் பாருங்களா, இந்த மாதத்தில் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பார்கள். மற்ற மாதங்கள்ல யாரும் செய்ய மாட்டாங்க, குர்ஆனை தொட மாட்டாங்க, குர்ஆனை ஓத மாட்டாங்க, தர்ஜுமா எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பிப்பார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பிக்க கூடாது, குர்ஆனை ஓதுவதற்கு அதிகப்படுத்த வேண்டும். வருடம் முழுக்க நாம் குர்ஆன் ஓதிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் நாம் என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இறங்கி வந்து என்ன செய்வாங்களா, அது வரைக்கும் என்னென்ன குர்ஆன் வசனங்கள் இறங்கிச்சோ அத்தனையும் என்ன செய்வார்களாம்? குர்ஆனை ஓதி காட்டுவார்களாம். 2 முறை 3 முறை என்ன செய்வாங்களாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அது வரைக்கும் அந்த ரமலான் வரைக்கும் எவ்வளவு குர்ஆன் இறங்கி இருக்கோ அவ்வளோத்தையும் என்ன செய்வார்களாம்? ஓதி காட்டுவார்களாம். அப்ப அதை நினைவுபடுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். இது இரண்டாவதாக விஷயம். மூன்றாவதாக விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த விஷயம் நம்மளுக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயம். ரொம்ப கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு என்னது? நோன்பு திறந்துட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு கஞ்சிலாம் குடிச்சிட்டு என்ன செஞ்சிருப்போம்? உட்கார்ந்து இருப்போம். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ என்ன செஞ்சிருப்போம்? உட்கார்ந்து தராவீஹ் தொழுகை. இந்த தராவீஹ் தொழுகை நிறைய பேருக்கு என்ன செய்யும்? சிரமமாக இருக்கும். இப்பதானே வந்தோம், இப்பதான் கஞ்சி குடிச்சிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம், வயிறுலாம் நிறைஞ்சு ரொம்ப இருக்கு, இப்ப ருக்கு செய்ய முடியாது, சுஜூத் செய்ய முடியாது, இந்த நேரத்தில் அமல் செய்ய முடியாது, தொழ போக வேண்டாம், அப்படி அமர்ந்துருவோம் என்று சொல்லி வச்சிருவாங்க, வீட்டிலேயே அமர்ந்துருவாங்க. ஆனால் இந்த இரவு தொழுகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பான முறையில் தொழ வேண்டும். ஒருவன் ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரவு தொழுகையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தராவீஹ் தொழுகைக்கு அதிகமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சிறப்பு?
யார் ரமலானுடைய மாதத்தில் இந்த இரவு வணக்கத்தை யார் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவர்களுடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். பாருங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, யார் நன்மை எதிர்பார்த்து இரவு நேர தொழுகை, அதாவது தராவீஹ் தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த இரவு தொழுகையில பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வெட்டியான கதைகளை பேசிக்கொண்டு வீணான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டு மொபைல் போன்களை நேரத்தை கழித்து கொண்டு என்ன செய்கிறோம், அந்த நேரத்தை முற்றிலுமாக கழிக்கிறோம். ஆனால் இந்த இரவு தொழுகையை நாம் தொழுதோம் என்று சொன்னால் அதிகமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு இது! தராவீஹ் தொழுகை மிஞ்சி போன ஒரு 8 ரக்காயத்து, மிஞ்சி போன ஒரு 1 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் நாம் என்ன செய்வோம், தொழுவோம். அந்த தொழுகை கூட நம்மளால் தொழ முடியவில்லை என்று சொன்னால் நாம் நோன்பு வச்சு எந்த ஒரு பலனும் கிடையாது. நம் நோன்பு வச்சு எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்ப கண்டிப்பான முறையில கட்டாயமான முறையில் நம்ம என்ன செய்யணும், இந்த தராவீஹ் தொழுகை நம்ம செய்யணும், கண்டிப்பான முறையில தொழ வேண்டும். அப்படி தொழுதால்தான் நான் இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிச்சேன்னு அர்த்தம். இல்ல தராவீஹ் தொழ நோன்பு மட்டும் வச்சேன்னு சொன்னா நாம் ரமலானுடைய மாதத்தை முற்றிலுமாக கழித்ததாக அர்த்தம் கிடையாது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இது 3ஆவதான விஷயம். 4ஆவதான விஷயம் என்ன என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னது நபியே, என்னை பற்றி உங்களிடம் கேட்கப்பட்டால், என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, அதாவது ஃபஇன்னி கரீப், நான் என்னுடைய அடியானுடைய அருகாமையில் இருக்கிறேன், அவருடைய பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, உஜீபு தாவத்து தாஇ இதா தஆனி, அவன் துஆ செய்தால், அவன் என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன், அவனுக்கு பதில் அளிக்கிறேன். நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய அடியான் என்னை பத்தி அவன் என்னுடைய அடியான் கேட்டா நான் அவனுடைய பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு பக்கத்துல தெரியுமா, பிடரி நெடும்பை விட அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளுடைய அருகாமையில் இருக்கிறார். அப்ப நாம் அழைத்தோம் சொன்னா, நாம் பிரார்த்தனை செய்தோம் சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், உடனடியாக என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கக்கூடியவனாக என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குற அளவுக்கு நின்று பிரார்த்தனை செய்வாங்க. அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்வாங்க. ஐஷா அல்லாஹ் கேட்கும்போது, யார் ரசூலல்லாஹ் நீங்க ஏன் இந்த அளவுக்கு கால் வீங்குற அளவுக்கு பிரார்த்தனை செய்றீங்க கேட்கும்போது அல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்விற்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது 4ஆவதாக விஷயம். 5ஆவதாக விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ரமலானில் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக இதை செய்ய வேண்டும் என்றது உதவிக்கரம் நீட்டுவது, சதக்கா கொடுப்பது. நாம் ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சதக்காவை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நம்மளுக்கு நிறைய பேர் தேவையுடையவர்கள் இருப்பார்கள். நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதாவது உண்பதற்கு உணவு இல்லாமல் என்ன செய்ய எத்தனையோ பேர் இருப்பாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல கஞ்சத்தனம் பிடிக்காமல் அவர்களுக்கு என்ன தேவையோ, இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன தேவையோ அந்த பொருட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், வாங்கி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் அதிகமாக எந்த நேரத்தில், சாதாரண நேரத்தில், ரமலான் அல்லாத மற்ற நேரங்களில் என்ன செய்வாங்க, அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வரும் வேளையில், அதாவது காற்றை விட அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களா, வாரி வழங்கக்கூடிய வல்லலாக இருப்பார்களாம். சதக்காவை அந்த அளவுக்கு கொடுப்பார். இந்த ரமலானுடைய மாதத்தில் காற்றை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடிய வல்லலாக திகழ்ந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், நமக்கு தேவையுள்ளவர்கள் நிறைய பேர் நம்மளுடைய கண் முன்னால் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை பார்த்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவி நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். நம்மளுடைய நாம் தெரியாமல் செஞ்சிருப்ப ரமலானுடைய மாதத்தில் தவறுகள் எல்லாம், இந்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக இந்த சதக்காவுடைய உதவி இருக்கிறது. அப்ப இந்த சதக்காவை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்ததாக லைலத்துல் கத்ர் இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார்.
இந்த இரவு இருக்கல்லவா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கல்லவா, இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். எதுல? 27வது இரவுலையா? 27 இரவுன்னு எந்த ஒரு ஹதீஸிலும் குர்ஆனிலும் என்ன செய்யல சொல்லப்படவில்லை, எந்த ஹதீஸும் காணப்படவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்ன செய்கிறார்கள்? 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று சொல்லி அதற்கு ஒரு விழாவாக பள்ளியை அலங்கரித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த லைலத்துல் கத்ர் இரவு 27 தான் இறங்கிச்சு சொன்னேன், அதுக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்து என்ன செய்கிறார்கள்? கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் எந்த ஹதீஸ்லுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று என்ன செய்யல, சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது, அதிலே நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல அதுக்கு அதிகப்படியான விளக்கம் வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க, கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கு. 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது, அந்த இரவில் தான் குர்ஆன் இறங்குச்சு, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆன் இறங்குச்சு, அந்த லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுல இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரவுல நீங்க என்ன செய்யுங்க? நின்று வணங்குங்க. கடைசி 10 நாட்கள் என்ன செய்யுங்க? அதிகமாக அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்க. நாம் சொன்னமே இந்த 6 விஷயங்களையும் கடைசி 10 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்வார்கள். முதல் 20 நாள் இருக்கல்லவா, இதுலயும் அதிகமா செய்வாங்க. கடைசி 10 நாட்கள் வந்தா இந்த லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாக செய்வார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை தேடுவார்கள், அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாகவும் என்ன செய்வார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்ப நாமும் என்ன செய்யணும்? இந்த லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அதிகப்படியாக என்ன செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசல்கள்ல. ஏன்? வீடுகளில் இருந்தோம் சொன்னா நம்மளால் ஒழுங்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை தேட முடியாது, ஒழுங்காக குர்ஆன் ஓத முடியாது, அப்படிதானே? நன்மையான காரியங்களையும் அமல்களையும் நல்ல முறையில் செய்ய முடியாது. ஆனால் பள்ளிவாசலில் வந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? அதிகமாக குர்ஆன் ஓதுவான், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தேடுவான், இப்படி எல்லா விஷயத்தையும் என்ன செய்வான்? அதிகமாக செய்வான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் வீணடிக்காமல் என்ன செய்வார்களாம்? இந்த பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பார்களாம். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலில் வந்து கடைசி 10 நாட்களில் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பள்ளிவாசல் பக்கம் வரதே கிடையாது. எப்போ வருவாங்க தெரியுமா? நோன்பு திறக்கும் போது வருவாங்க. நோன்பு திறக்கும் போது வந்த கூட்டம் மத்த வக்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. நோன்பு திறந்து அடுத்த வக்து தராவி இன்னும் 1 மணி நேரம் டைம், அந்த வக்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்ப அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மஹ்ரிப் வக்துக்கு மட்டும் ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னா அந்த கூட்டம் எதற்காக வருது? நன்மை எதிர்பார்த்து வருதா? நன்மை எதிர்பார்த்து நான் தொழுதா எனக்கு நன்மை கிடைக்கும் நினைச்சு வர்றாங்களா? இல்லையே. நினைச்சு அவங்க அப்படி நினைச்சு என்ன செய்யல, அந்த மஹ்ரிப் வக்துக்கு வரல. அவர்கள் எதற்காக வருகிறாங்க? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மஹ்ரிப் வக்துக்கு மட்டும் வர கூட்டம் எதற்காக வருகிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மத்த வக்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்ப ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்யணும்? பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும், அதிகமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஒருவன் நோன்பு வச்சுட்டு எந்த ஒரு அமலும் செய்யலன்னு சொன்னா அவனுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது, எந்த ஒரு கூலியும் கிடைக்காது அல்லாஹ்விடத்தில். நாம் நோன்பு வச்சுட்டு பயனுள்ளதா அந்த நோன்பு கழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்றால் நோன்பை சரிவர கடைபிடிக்க வேண்டும். அடுத்தபடியாக குர்ஆனை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சதக்காக்களை வாரி என்ன செய்ய வேண்டும்? வழங்க வேண்டும். வாரி வழங்காவிட்டாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் என்ன செய்யுங்கள்? உதவிகரம் என்ன செய்யுங்க? நீட்டுங்க. அதே மாதிரி லைலத்துல் கத்ரை கடைசி ஒற்றைப்படை இரவில் என்ன செய்யுங்க? தேடுங்க. அந்த தேடுவது எப்படி இருக்க வேண்டும்? பிரார்த்தனையின் மூலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதன் மூலமாக இருக்க வேண்டும். வணக்க ஸ்தலத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்க வேண்டும். தேடுவது என்பது இதுதான். தேடுவது என்றால் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க லைலத்துல் கத்ரை தேடணும், வானத்தில் தேடணும் அப்படி நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. பிரார்த்தனையின் மூலமாகவும் வணக்க ஸ்தலத்தின் மூலமாகவும் தான் நாம் என்ன செய்யணும்? லைலத்துல் கத்ரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும்.
ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 விஷயங்களும் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். எவனிடத்தில் இந்த 6 விஷயம் இல்லையோ அவன் இந்த ரமலானுடைய மாதம் அடைந்தும் அவன் என்ன செய்வான்? நன்மையான காரியத்தை என்ன செய்ய மாட்டான்? பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக ஆக்கி நாளைக்கு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கி வருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொல்லி சில குறிப்புகளை என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம். இந்த 6 விஷயங்களும் இருந்தா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழித்ததாக அர்த்தம். இல்ல ஒருவன் நோன்பு வச்சிருந்து இந்த 6 விஷயங்களும் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள், துர்பாக்கியசாலி, நஷ்டவாளி, துர்பாக்கியசாலி, நஷ்டவாளி என்று சொல்லி 3 தடவை என்ன செய்தார்கள்? குறிப்பிட்டார்கள். அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், யார் அந்த துர்பாக்கியசாலி? எங்களிடத்தில் அவர்கள் இருக்கிறார்களா? இல்ல எங்களிடத்தில் அந்த குணம் இருக்குதா? நாங்க மாற்றிக்கொள்ளணுமா? யார் அவங்க? சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்தை அடைந்தும் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நஷ்டவாளி, அவன் துர்பாக்கியசாலி என்று 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கடினமான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாம் ரமலானுடைய மாதத்தை அந்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அந்த 6 விஷயத்திலும் கரெக்டாக இருந்தாதான் நாம் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை பெற முடியும். இல்லை ஒருவன் ரமலானுடைய நோன்பு மட்டும் வச்சிருக்கான், மீதி அமல்கள் எல்லாம் எதுவுமே செய்யலன்னு சொன்னா அவன் நஷ்டவாளி, அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வச்சோம் சொன்னா அதிகமாக தொழுக வேண்டும். 5 நேர தொழுகை, மிஞ்சி போன 10 நிமிஷம். இந்த 10 நிமிடம் கூட நம்மளால தொட முடியவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குன்னு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல நான் கேட்கிறேன், நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு வச்சிருக்கேன், ஏன்பா வக்துக்கெல்லாம் நீ வரமாட்டுக்க, வக்துக்கு தொழ வரமாட்டுக்கன்னு சொன்னா அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொன்னா, எனக்கு டைம் இல்லை, தொழுகைக்கு டைம் இல்லை. அப்ப மகரிப் வக்துக்கு மட்டும் வரிய, அது அந்த வக்துக்கு மட்டும் டைம் இருக்குதா? அது எப்போ எதுக்கு வராங்க சொன்னா அந்த நோன்பு திறப்பதற்கு மட்டும் வந்து அந்த கூட்டம் வருது, அந்த மகரிப் வக்துக்கு இருக்க மாட்டேங்குது, போயிடுறாங்க. ஏன்? நேரம் இல்லை, எனக்கு வேலைகள் இருக்குது அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த பையன் சொல்கின்ற கூற்று இதாதான் இருக்குது. உன்னை கேட்டா ஏன் மற்ற வக்துக்கு வர மாட்டேங்க, நோன்பு மட்டும் வச்சிருக்கிறிய, நோன்பு வச்சா தொழணுமே, தொழ மாட்டேங்கிறிய, ஏன் தொழ மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? எனக்கு நேரம் இல்ல, எனக்கு டைம் இல்ல, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி அந்த என்ன செய்யறான்? அந்த பையன் சொல்லிவிட்டு கடந்து விடுகிறான். இந்த பையனுக்கு அந்த நன்மையான அதாவது நோன்புக்கு உண்டான முழுமையான கூலி கிடைக்குமா? கிடைக்காது. அந்த 6 விஷயங்களை அவன் கடைபிடிக்க வேண்டும். தொழுகையில் ஈடுபடக்கூடியவனாக இருக்க வேண்டும், அமல்களை அதிகமா செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் ஒருவன் நோன்பு வச்சு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கி விட்டு அடுத்து இஃப்தாருக்கு தான் எஞ்சி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு திரும்பி தூங்கிடுறது, இதற்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவன் நோன்பு வச்சு அவன் எந்த ஒரு அமலையும் செய்யலன்னு சொன்னா அவனுக்கு எந்த ஒரு கூலியும் கிடையாது. எதை தவிர? அவன் பசித்திருந்ததையும் தாகத்தையும் தவிர அவனுக்கு எந்த ஒரு கூலியும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. அவன் ரமலான் நோன்பு மட்டும் வச்சு மற்ற அமல்ல செய்யலன்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் ஒரு சிறு துளி கூட அவனுக்கு கிடைக்காது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலான் நோன்பு வச்சோம் சொன்னா அதிகமாக இந்த 5 நேர தொழுகை தொழ வேண்டும். குர்ஆனை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு பின்தங்கி இருக்கிறோம். குர்ஆன் நிறைய பேருக்கு ஓதவே தெரியாது, குர்ஆனை ஓதுவது தெரியாது. ஆனா அதுக்கு ஓத தெரிய மாட்டேங்குது. நான் முன் வரணும், எனக்கு ஓத தெரியும் சொன்னா யாருக்கே ஓத தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி கேட்கணும் சொல்லி முன் வர மாட்டேங்கிறாங்க, ஓத வர மாட்டேங்கிறாங்க, வெட்கப்படுகிறார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். என்னோட சின்ன பையன் அவன்கிட்ட எப்படி நான் போய் குர்ஆன் ஓதுவது? வெட்கப்படுகிறார்கள். ஏன் மார்க்க கல்வி படிப்பதற்கு வெட்கப்படணும்? அப்போ நாம் என்ன செய்யணும்? ரமலான் மாதம் வந்தால் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஓத தெரியலையா? ஓத தெரிந்தவர்களிடம் அவர்களிடம் ஓத கற்றுக்கொண்டு அந்த குர்ஆனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். அப்படி ஓதுனா மட்டும்தான் இந்த ரமலானுடைய கூலி முழுமையாக நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் நஷ்டம் அடைந்த ஒருவராக நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆகிவிடுவோம். ஆகவே அன்பார்ந்த சோழர்களே, இந்த ரமலானுடைய மாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நாளைக்கு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்ம ஆக்கிரமிப்பானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ